கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரமும் மகிழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாவதாக. கேட்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு இனிய நாமத்திலே உங்கள் வாழ்த்துதும் சோத்திரமும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாய் வரப்போகிறேன், இனி காலம் செல்லாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் என்பது வேகத்தை குறிக்கிறது. அப்படியாக இந்த நாளில் கூட நம்ம ஒரு 3 பேரை நம்ம பார்க்குறோம். ஒன்று பார்வோன் மன்னன், இரண்டாவதாக கெட்ட குமாரன், மூன்றாவதாக ஐஸ்வர்யான். நம்ம குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் கூட எகிப்து தேசத்தில் 10 வாதைகள், இஸ்ரேலுக்கு 10 அற்புதம் நடந்தது. அதே 10 வாதைகள் எகிப்து தேசத்தில் ஆண்டவர் நடத்தினார். 10 வாதைகள் கேட்டும் இந்த பார்வோன் மன்னன் மனம் மாறவே இல்லை. கடைசி வரையும் அவன் மனம் மாறவே இல்லை. காரணம், அவனுக்குள்ள சாத்தான் இருந்தபடினாலே, அவனுக்குள்ள பாவம் இருந்தபடினாலே, அவனுக்குள்ள அந்த இரத்த வெறியனா இருந்தபடினாலே, அவன் யாரை மன்னிக்கிற அந்த இருதயம் அவனுக்குள்ளே இல்லாத போகிறதை நம்ம பார்க்குறோம். ஏன்னாக்கா ஒரு பார்வோன் மன்னன் போல இல்லாத, ஒரு ஐசுவரனை போல இல்லாமல் நாம் எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு கெட்ட குமாரன் எப்படி மனம் மாறினானோ, அவன் தவறு செய்துட்டான், ஆனாலும் கர்த்தர் அவன் தேடினான். இந்த பார்வோன் மன்னன் கடைசி 10 வாதையில் கடைசி வாதம் பார்த்தீங்கன்னாக்கா தலைச்சபிள்ளை சங்காரிக்கிற ஒரு காரியங்கள். அந்த தேசத்தில் தலைச்சபில்லாம் சங்காரித்து அழுகு குரல் அந்த தேசத்தில் புலம்பி கொண்டு மரண ஓலையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் கடைசியாக மோசையை இந்த தேசத்தை விட்டு நீங்கள் கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் உத்தரவு கொடுக்குறான். உத்தரவு கொடுத்ததுமே மோசே ஜனங்கள் எல்லாம், இஸ்ரேல் ஜனங்கள்லாம் இட்டு கொண்டு கானானுக்கு பிரவேசி கொண்டு போகிற வழியில் அவங்க செங்கடலை கிட்ட அப்படி நிற்கிறாங்க. அது கடந்து போக சொன்னார். ஆண்டவர் செங்கடலை தாண்டி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் மோசே கிட்ட. ஆனாலும் திரும்பி அந்த சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது. அந்த குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எந்த மனுஷனுக்கும் இப்படியாப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் வரக்கூடாது நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அப்போது திரும்பி பார்க்கும்போது அந்த போக விட்ட அந்த பார்வோன் மன்னன் பின்னாலே அவனுக்குள்ள மறுபடியும் சாத்தான் அவனுக்குள்ள ஏவுதல் படினாலே மறுபடியுமாக அந்த பார்வோன் மன்னன் சேனைகளை, குதிரைப்படைகள், காலாட்படைகள், ஒட்டகங்கள், இப்படிப்பட்ட சேனைகளை அனுப்பி அவங்கள அந்த எகிப்து தேசத்திலிருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வெட்டி போடுங்கள் என்று சொல்லி அவன் மூர்க்கத்தனமாக, காட்டு மிராண்டித்தனமாக இந்த இஸ்ரேல் ஜனங்களை அழித்து போடும்படியாக சேனைகளை அனுப்புகிறான். என் அருமையான தேவ பிள்ளைங்க நல்லா கவனித்து பாருங்கள். ஒன்று திரும்பி பார்த்தா அந்த எகிப்திலிருந்து அந்த தேசத்திலிருந்து ஜனங்கள் புரண்டி திரளான கூட்டங்கள் வராங்க அந்த வனாந்தரத்தில். இப்படி தப்பிச்சின்னு அவங்ககிட்ட இருந்து அப்படி போகலான்னு சொன்னால் அப்படியே சீறி ஒரு செங்கடல் அவங்களுக்கு எதிராக நிற்குது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக நிற்கிறது. அப்படி அந்தாண்ட பக்கம் கடலுக்கு அந்தாண்ட பக்கம் போக முடியல. இன்னும் சற்று நேரம் தாமித்தால் அந்த பார்வோன் மன்னன் அனுப்பின சேனைகள் இஸ்ரேல் ஜனங்களை வெட்டி மடித்து போகிற அளவுக்கு சேனைகள் திரளாக வருகிறாங்க. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் ஒரு மனுஷனுடைய சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது நீ நோக்கி பார்க்குற ஒரே கரம் யாருன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்தை நீ நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் முறியடித்து உங்களுக்கு சகாயத்தை செய்கிற தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். இப்படி அப்போ அந்த நெருக்கம், ஒரு பக்கம் சேனைகள் அவங்கள துரத்தி வந்தது, எகிப்து தேசத்து சேனைகள் துரத்தி, ஒரு பக்கம் கடல், 2 பக்கம் மத்தியில் இஸ்ரேல் ஜனங்களும் மோசையும் கதறி அழுகிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிற, மோசே நீ ஏன் சும்மா இருக்கிற, உன் கோல் எடுத்து செங்கடல் மீது வெய்யின்றாரு. அங்கே வச்சதுமே அந்த கடல் 2ஆக பிளது. உங்கள் வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி அற்புதம் செய்ய தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட குமாரன் அவன் செய்த பாவங்கள் இல்லை. ஒன்று உன் தாயும் எபேசியர் 6 சொல்லப்படுது, உன் தாயும் தகப்பனும் கனப்படுத்தணும். அவன் தாயும் தகப்பனும் கனப்படுத்தலை, சகோதரத்தில் அன்பு கூறலை. அவன் பணம் அதாவது பணம் என்பது ஒரு பாவம். அல்லேலூயா. பணம் என்பது இச்சை.
அந்த பணத்தை பார்த்ததுமே அவனுக்குள்ள ஒரு பெருமை, ஒரு 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 இச்சை, ஒரு மோகம் வந்துடுச்சு. அந்த பணத்தை என்பது செய்ய முடியாத வழியிலே அவன் செய்தபடினாலே அவன் பாவத்துக்குள்படுகிறான். அப்படி பாவத்துக்குள்பட்டுக்கிற அவன் மனம் மாறி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடி மாட்டான், அதை அறிக்கிட்டு விட்டுவர்களை இறக்கப்பெறுவனுடைய வேத வசனத்துக்கு இணங்க அவன் தன் பாவத்தை குற்ற உணர்வுகளை தன் இருதயத்தில் அவன் என்ன பண்ணான், சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அப்படி சிந்திக்க ஆரம்பிக்க அவன் ஒப்பு கொடுக்கிறான். என்னுடைய தகப்பன் வீட்டில் ஏராளமான ஜனங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற நானும் ஒரு கூலிக்காரனாக போய் என் தகப்பன் வீட்டில் சேர்ந்து கொள்கிறேன் என உணர்ந்த போது அந்த தகப்பன் அவனை தூரம் வருகிறதை பார்த்து கட்டி அணைச்சு முத்தமிட்டு அவனை புதிய குமாரனாக, என் மகன் மரித்து போனான், திரும்ப அவனை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அந்த தகப்பன் நேசித்தது போல நாமும் ஒரு காலம் அப்படி கெட்ட குமாரனை போல வழி விலகி போயிருந்தாலும் நாமளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை கரங்களை பெற்றி கொண்டுமானால் நிச்சயமாக கெட்ட குமாரன் தன் தகப்பன் அரவணைத்து போல ஒன்றையும் என்ன அரவணைக்கிற தேவ கரம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்வர்யன் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு தானம் பண்ணல, தர்மம் பண்ணல, அடுத்தவங்கள அந்த இயல்புகளை அவன் புரிந்து கொள்ளலை. ஏகபோக சோகமாக வாழ்ந்தான், நல்ல வஸ்துகளை உடித்து கொண்டான், அவன் இஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தான். மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவன் நிலைப்பாடுகள் அவன் அறிந்து கொள்ளவே இல்லை. அவனும் மரித்து போட்டான். ஏழையாக இருந்த லாசரும் மரித்து போயிட்டார். 2 பேரும் மரித்து போயிட்டார்கள். லாசரு மரித்தவன் கர்த்தரை பூமியில் இருக்கின்ற பொழுது தேவனை தொழுது கொண்டான். அநேக அவனுக்கு பிரச்சனைச்சு. அவன் புண்கள் நாய் நக்கிச்சு, அவ்வளோ வாசனை, அவ்வளோ அந்த துர்நாற்றம். அப்படியாப்பட்ட நிலைகள் இருக்கிற அந்த லாசரு ஆண்டவரை அவன் சோத்தரிக்கிறதுக்கு, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கும் ஒரு நாளும் மறந்து போவதில்லை. இந்த ஐஸ்வர்யனோ அவன் என்ன செய்தான், அநேக இந்த பூமியில் இருக்கும்போது அவன் அந்த இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணாத போய் நரகத்துக்கு போய் அவன் மனம் மாறுகிறான். அவன் நரகத்துக்கு போய் மனம் மாறுகின்ற பொழுது அவனை அங்கிருந்து அவனை காப்பாற்றுக்கு ஒருவரும் இல்லை. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு அந்த பூமியில் வாழுகின்ற பொழுது நீங்கள் நன்மை செய்வர்களாக இருக்கின்ற பொழுது அந்த நன்மை ஆண்டவர் இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய பலன் என்னோட கூட வருகுதுன்னு சொல்கிறாரு. நம்ம ஒரு காலம் இந்த உலகத்தில் இருக்கும்போது மிஸ் பண்ணிட்டோமானாக்கா, இப்படிப்பட்ட நன்மைகள் செய்வது, தர்மங்கள் செய்வது மிஸ் பண்ணிட்டோமானாக்கா, நான் மரித்து நரகத்துக்கு போயிட்டாக்கா நம்ம வாழ்வு, அந்த நித்திய வாழ்வு இழந்து போயிடுவோம், பரலோகத்துக்கு போவது இழந்து போவோம். ஆகையினால் இந்த 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். ஒன்று பார்வோன் மன்னனை குறித்து பார்த்தோம், ஒன்று ஐஸ்வர்யத்தை குறித்து பார்த்தோம், ஒன்று கெட்ட குமாரனை குறித்து பார்த்தோம். கெட்ட குமாரனை போல் நம்ம மாறும் பொழுது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையை செழிக்க பண்ண அவர் வல்லவர் இருக்கார். அப்படியே இந்த வார்த்தைகளை கேட்டவங்களை யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கு மேல் தெய்வீக சமாதானம் கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வதாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கெட்ட குமாரனை போல ஒரு காலில் நீங்கள் மனமாறியானால் கர்த்தர் கரவங்களை நீட்டி அழைக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஒரு கெட்ட குமாரனை போல் அவர்கள் வழிவெளிக்கு போனாலும் ஆண்டவரே மன உணர்ந்து ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் வருகின்ற பொழுது அவர்களை கரம் கொண்டு தூக்கி நித்திய வாழ்வை சேர்த்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.